என்றும் நெஞ்சில் நிலைத்து வாழ்கின்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நினைவை போற்றுகின்ற வகையில் நேஷனல் அவார்டு 2026 விருது வழங்கும் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்டடி சென்டர் நிர்வாக பொறுப்பில் இருக்கிற என் அன்பிற்குரிய நண்பர்களே, பல்வேறு நிலைகளில் தமிழக அரசியல் வரலாற்றில் தனக்கென்று தனி முத்திரை பதித்து வென்றாலும் பொது வாழ்வில் வீழ்ந்தாலும் இந்த இனம் வாழ வேண்டும், இந்த மொழி வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே தியாகம் செய்து கொண்டிருக்கிற, தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் வைகோ அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர், என்றும் இந்த இயக்கத்தினுடைய அடித்தளமாக தமிழக வெற்றிக் கழகம் வெற்றிக்கணிகளை பறிக்க வேண்டும் என்று நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிற நல்ல அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, தான் செல்லுகிற பாதை என்றும் தூய்மையானதுதான், எடுக்கிற முடிவுகளும் இறைவன் அருளால் அப்படித்தான் என்று தொடர்ந்து தன்னை இந்த இயக்கத்தோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு தேசிய தலைவராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் KM காதர் மொஹிதீன் அவர்களே, நல்ல அமைச்சர் மாண்புமிகு ஜனாப் AM ஷாஜகான் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மயிலாடுதுறை மாண்புமிகு ஜமால் முகமது யூனுஸ் அவர்களே, அன்புக்குரிய அருமை சகோதரர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செயல் வீரர் விஜய் தாமு அவர்களே, PM ஹுசைன் ஜெஃப்ரி தங்கல் அவர்களே, பூவச்சூர் சுதீர் அவர்களே, மிக சிறப்பான ஏற்பாடுகளை முன்னின்று நடத்தி பல்வேறு நிலைகளில் இது சிறப்புற நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற ஜனாப் KM முகமது அபுபக்கர் அவர்களே, மாண்புமிகு அருமை பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் அவர்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லச் சொன்னார் என்று நம்முடைய ஜனாப் KM முகமது அபுபக்கர் வந்து என்னை பார்க்கிற போது சொன்னார்கள். பேராசிரியர் மீது என்றைக்கு ஒரு தனி மரியாதை எனக்கு உண்டு. ஏனென்றால் அரசியல் வாழ்வில் பொது வாழ்வில் அவர் கடந்து வந்திருக்கிற பாதையை தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறவன். பல்வேறு நிலைகளில் நல்ல முடிவுகளை இந்த தமிழ் சமுதாயத்திற்காக அவர் எடுப்பதை கண்டு நான் பாராட்டியும் இருக்கிறேன், உள்ளத்தால் போற்றியும் இருக்கிறேன். அவர் அழைக்கிறார், நிச்சயமாக வர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடும் என்ன நிகழ்ச்சி என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், நம்முடைய புரட்சி புயல் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு விருது வழங்குவதற்காக கேரளத்திலே இருந்து நண்பர்கள் வருகின்றார்கள் என்று சொன்னார்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களது விருதினை தமிழ்நாட்டில் இருக்கிற இவருக்கு அவர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று நான் நின்று அமர்ந்து யோசித்து பார்த்தேன். தகுதியும் தரமும் கேரளத்துக்காரர்களுக்கு நன்றாகவே தெரியும் போல் இருக்கிறது. அந்த வகையில் விருதுக்குரியவராக அருமை அண்ணன் புரட்சி புயல் என்று நாம் அழைக்கின்ற அண்ணன் வைகோ அவர்கள் இந்த விருதுக்கு எப்படி தகுதியுள்ளவர் என்பதை பற்றி எல்லாம் பலரும் இங்கே வியந்து போற்றி பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் பொது வாழ்வில் தேர்தல் என்பது ஒரு களம்தான், அது ஒரு நிகழ்வுதான். அந்த நிகழ்வுகளிலே பல்வேறு காலகட்டங்களிலே பல முடிவுகள் அவர் எடுத்து மாற்றி எப்படியாவது இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தான் எண்ணுகிற ஒரு தமிழ் சமூகம் அமைய வேண்டும் என்பதற்காக எடுக்கிற முடிவுகளிலே வெற்றியும் கண்டிருக்கலாம், தோல்வியும் கண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நான் சொல்லுவேன், நீண்ட காத்திருத்தலுக்கு இறைவன் பதிலளிக்க போகிறார். இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற முடிவுதான் சரியான முடிவு. யார் எங்கே இறைவனால் அமர்த்தப்பட்டிருக்கிறாரோ
அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எங்கள் அன்பு தலைவர், இந்த தமிழக மக்களது நெஞ்சத்திலே நீங்காது நிறைந்திருக்கிற எங்கள் தளபதி விஜய் அவர்களின் தலைமை ஏற்று அவரை ஆதரித்து நீங்கள் எடுத்திருக்கிற முடிவுதான் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, இந்த சரியான முடிவுதான் நீங்கள் கடந்து வந்த பாதையில் முத்தாய்ப்பு வைத்தார் போல இதுகாரம் என்னென்ன தியாகங்களை செய்தீர்களோ, சிறை சென்றீர்களோ, போராடினீர்களோ, நடந்து வந்தீர்களோ, பாத யாத்திரையாக வந்தீர்களோ, அத்தனைக்கும் இறைவன் பதிலளிப்பார். நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவுதான் உங்கள் எண்ணத்தின் எழுச்சியெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றும் என்று நான் திடமாக நம்புகின்றேன். அண்ணன் அவர்களுக்கு பாராட்டுரை வழங்கி விருது வழங்கி சிறப்பிக்கின்ற இந்த நேரத்தில் நான் என் உரையை சுருக்கமாக சொல்லி அமைவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் நீண்டகாலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் திரு வைகோ அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளம் ஏவுகணை நாயகன், மக்கள் ஜனாதிபதி, பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பெயரால் வழங்கப்படுகின்ற இந்த உயரிய விருது இன்று நமது அண்ணன் வைகோ அவர்களுக்கு வழங்கப்படுவது மிகவும் பெருமைக்குரிய தருணமாகும். தமிழகத்தின் ஒப்பற்ற மக்கள் தலைவர், நாடாளுமன்றத்தின் சிங்கம், மதிப்புக்குரிய அண்ணன் வைகோ இன்று வழங்கப்படும் ஒரு தகுதி வாய்ந்த விருது மிக தகுதியான ஒரு ஆளுமையின் கரங்களுக்கு செல்வதில் நாம் அனைவரும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால் அது மிகையாகாது. டாக்டர் கலாம் அவர்களின் சிந்தனைகளை தன் வாழ்வியலின் அடிப்படையாக கொண்டு பொது வாழ்வில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித அப்பழுக்குமின்றி 50 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித அப்பழுக்குமின்றி நான் அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றேன், பதவி சுகங்களுக்காக தன் கொள்கைகளை ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாமல் லட்சியங்களுக்காகவும் ஈழத்தமிழின் உரிமைக்காகவும் லட்சிய உறுதி கொண்டு நேர்மையான அரசியல் பயணத்தை மேற்கொண்டு தமிழ் மொழி மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக தொடர்ந்து தொண்டாற்றி வரும் அரசியல் தலைவரான அண்ணன் வைகோ அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுவது மிகச் சரியான மற்றும் பொருத்தமான ஒரு அங்கீகாரம் என்று நான் கருதுகின்றேன். டாக்டர் கலாம் அவர்கள் தன் எளிய பேச்சால் உலகெங்கும் உள்ள மாணவர்களின் சிந்தனையை தூண்டினார். அதனை போன்ற அண்ணன் வைகோ அவர்களும் தன் ஆளுமை மிக்க பேச்சால் தமிழர்களின் உரிமை உணர்வை தட்டி எழுப்பினார். மேலும் இந்திய நாடாளுமன்றம் முதல் ஐக்கிய நாடு சபை UN வரை உலகளாவிய மேடைகளில் தமிழ் மொழியின் பெருமையையும் தமிழர்களின் குரலையும் ஒலிக்கச் செய்தார். ஈழத்தமிழர்களின் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராகவும் உலக தமிழர்களின் பாதுகாப்பு குறித்தும் ஐக்கிய நாடுகள் சபையின் UN மனித உரிமை ஆணைக்குழுவில் பல முறை நேரில் சென்று வாதிட்டு சர்வதேச அரங்கில் தமிழ் மொழியின் ஆளுமையையும் தமிழினத்தின் நியாயமான உரிமையையும் கோரிக்கைகளையும் தன் காந்த குரலால் உறக்க பேசி உலக தமிழர்களை ஒன்றிணைத்தவர் புரட்சி புயல் வைகோ என்றால் அது மிகையாகாது. 1972ஆம் ஆண்டில் தனது முதல் பேச்சிலேயே டெல்லி நாடாளுமன்ற அவையையே திரும்பி பார்க்க வைத்த பெருமைக்குரியவர் அண்ணன் வைகோ அவர்கள். இந்திய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சர்வதேச பிரச்சனைகள் முதல் உள்ளூர் நதிநீர் உரிமைகள் வரை தமிழ்நாட்டின் குரலாகவும் மாநில உரிமைக்காகவும் நாடாளுமன்ற விவாதங்களில் குறிப்புகள் ஏதுமின்றி வெறும் வார்த்தைகளால் உணர்ச்சியை மட்டும் தூண்டாமல் உணர்வுபூர்வமாக வரலாற்று சான்றுகளுடன் புள்ளி விவரங்களுடன் உலக வரலாறுகளையும் சர்வதேச சட்டங்களையும் மேற்கோள் காட்டி இவர் ஆற்றிய வரலாற்று சிறப்புமிக்க நாடாளுமன்ற உரைகள் வைகோயின் பார்லிமென்ட் என்ற நூலாக தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளதை நாம் நன்றாக அறிவோம். தமிழகத்தின் உரிமைகளை காக்க தன் வாழ்நாளையே போராட்ட களமாக மாற்றிய அண்ணன் வைகோ அவர்கள் முல்லை பெரியார் அணை உரிமை, கூடங்குளம் அணுமின் நிலையம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஈழத்தமிழர்களின் உரிமை என தமிழர்களின் பல்வேறு வாழ்வாதார போராட்ட களங்களின் முகவரியாக திகழ்கிறார். தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் அண்டை மாநிலத்தின் பிடிவாதத்தை எதிர்த்து பொருளாதார முற்றுகை போராட்டத்தை எக்கனாமிக் பிளாக்கேட் முன்னெடுத்தவர். கம்பம் மற்றும் தேனி மாவட்ட எல்லையில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி உண்ணாவிரத போராட்டங்கள் மற்றும் எல்லையை நோக்கி பேரணிகளை நடத்தி தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட பாடுபட்டவர். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் கடின உழைப்பையும் நாட்டின் முன்னேற்றத்தையும் இளைஞர்களின் சக்தியை மட்டும் நம்பினார். அதுபோலவே அண்ணன் வைகோ அவர்களும் தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழ் மக்களின் நலனுக்காகவும்
இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவுமே அர்ப்பணித்துள்ளார். தன் சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் மதுக்கடையை மூடக்கோரி தன் தாயாருடன் இணைந்து நடத்திய போராட்டம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. அண்மை காலங்களில் கூட தமிழக இளைஞர்களையும் மாணவர்களையும் சீரழிக்கும் போதைப்பொருள் கலாச்சாரத்திற்கு எதிராகவும் சாதி மற்றும் மத மோதல்களை தடுத்து சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்காகவும் சமத்துவ நடைப்பயணம் மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே, குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார். மாண்புமிகு அண்ணன் வைகோ அவர்கள் ஒருவேளை நினைவிலே வைத்திராமல் இருக்கலாம். ஒரு முறை அவர் வருகிற போது நடந்து வந்த அவரை பார்த்து ஒரு வேதாகமத்தை கையிலே நான் கொடுத்தேன். அவர் சொன்ன வார்த்தை, நான் நிறைய படித்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். டாக்டர் கலாம் அவர்கள் தமிழ் மொழியும் திருக்குறளையும் தன் நெஞ்சில் தாங்கி உலகெங்கும் பெருமை சேர்த்தார். அண்ணன் வைகோ அவர்கள் தனது அசாத்திய நினைவாற்றல் மூலம் சங்க இலக்கியம் முதல் தற்கால இலக்கியம் வரை விரல் நுனியில் வைத்துக்கொண்டு பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் தூய தமிழில் உணர்ச்சி பெருக்குடன் பேசி தனது மேடை பேச்சுகள் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் நெஞ்சில் தமிழ் உணர்வையும் தேசப்பற்றையும் விதைத்தவர் புரட்சி புயல் வைகோ அவர்களுக்கு இந்த விருது எவ்வளவு பொருத்தமானது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மேடையில் ஏறினால் குறிப்புகள் ஏதுமின்றி சங்க இலக்கிய பாடல்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் துல்லியமாக நினைவு கூர்ந்து பேசும் அசாத்திய ஆற்றல் கொண்டவர். இவரது கம்பீரமான குரலும் தனித்துவமான உடல் மொழியும் உச்சரிப்பு தூய்மையும் கேட்போரை மேடை விட்டு நகராமல் கட்டி போடும் காந்த சக்தி கொண்டவை. இன்றும் இவரது மேடை பேச்சுக்கள் இளைய தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த தமிழ் உச்சரிப்பு மற்றும் பேச்சுக்கலைக்கான பாட புத்தகமாக திகழ்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் மொழியின் வரலாற்று ஆவணங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் அறிவு பெட்டகமான அண்ணன் வைகோ அவர்கள் சிறைவாச காலங்களை கூட வீணடிக்காமல் வரலாற்று சிறப்புமிக்க நூல்களையும் தமிழ் இலக்கிய கட்டுரைகளை எழுதி தமிழுக்கு வளம் சேர்த்தவர். டாக்டர் கலாம் ஐயா அவர்கள் இளைஞர்களை கனவு காண சொன்னது போல் அண்ணன் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களிடம் விழிப்புணர்வும் அறிவு தேடலும் வளர உழைத்து வருகின்றார். டாக்டர் கலாம் அவர்கள் தன் கடமையை முழுமையாக செய்ய சொன்னார். அண்ணன் வைகோ அவர்களும் தன் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காகவே அர்ப்பணித்துள்ளார். நாடாளுமன்ற மேலவையில் தன் பதவிக்காலம் நிறைவேறும் போது மகாராணா ராணா பிரதாப்பின் வரலாற்று சான்றை மேற்கோள் காட்டி, எனது கடைசி மூச்சு இருக்கும் வரை என் தாய் மண்ணின் விடுதலைக்காகவும் தமிழர்களின் உரிமைக்காகவும் என் வாளை, என் குரலை நான் உயர்த்துவேன், ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன் என உருக்கமாக ஆற்றிய உரை ஒட்டுமொத்த இந்திய தலைவர்களையும் நெகிழச் செய்து தலைநிமிர வைத்தது என்பதை இங்கே நான் நினைவு கூற விரும்புகின்றேன். டாக்டர் கலாம் அவர்களின் சிந்தனைகளுக்கு தன் வாழ்வியலின் மூலம் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கும் அண்ணன் வைகோ அவர்களுக்கு இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்குவது தமிழ் மண்ணிற்கு சேர்க்கப்பட்ட பெருமை என்று நான் கருதுகின்றேன். அதற்காக நம்முடைய கேரளத்திலிருந்து வந்திருக்கின்ற ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்டடி சென்டர் சார்ந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை, பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தன் வாழ்வையே போராட்ட களமாகவும் தமிழ் மொழியையே தன் மூச்சாகவும் கொண்டு வாடும் அண்ணன் வைகோ அவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் நலமுடன் வாழ்ந்து தமிழ் மண்ணிற்கும் மக்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்று வாழ்த்தி, நீங்கள் எண்ணியது நிறைவேறுகிற காலம் நெருங்கி வருகிறது. தொடர்ந்து உரையாற்றுங்கள், தொடர்ந்து உங்கள் லட்சிய பயணத்தை தொடருங்கள். இந்த விருது அதற்கு ஊக்கமளிக்கும் என்று நான் கருதி உங்களை நெஞ்சார வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.